ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு குட்டி எறும்பு வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் வளுவன். பெயருக்கேற்றவாறு அது மிகவும் பலமாகவும் எதையும் சாதிக்கும் உறுதியோடும் இருந்தது. ஒரு நாள் வளுவன் எறும்புக்கு ஒரு பெரிய வெள்ளக்கட்டியை பார்த்தவுடன் ஆசை வந்துவிட்டது. அந்த வெள்ளக்கட்டி மேசையின் மீது இருந்தது. அந்த மேசை வளுவனுக்கு மிக உயரமாக தெரிந்தது. வளுவனின் முதல் தோல்விகள். வளுவன் மேசையின் காலில் ஏற முயற்சி செய்தது. அது வழுக்கலாக இருந்தது, மேலும் தூரமும் அதிகமாக இருந்தது. வளுவன் பலமுறை மேலே ஏற முயன்று மீண்டும் மீண்டும் கீழே தவறி விழுந்தது. அதை பார்த்த மற்ற எறும்புகள், வளுவா, உன்னால் முடியாது, அது மிகவும் பெரியது, அதை விட்டுவிடு, கீழே வா என்று கத்தின. வளுவனின் தன்னம்பிக்கை. ஆனால் வளுவன் மற்ற எறும்புகள் பேசுவதை கேட்கவில்லை. நான் ஏன் கீழே விழுகிறேன், இன்னும் பலமாக முயற்சி செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டது. அது கீழே விழுவதைக் கண்டு பயப்படாமல் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவே இல்லை. வளுவனின் விடாமுயற்சி. வளுவன் இந்த முறை வேறு வழியில் யோசித்தது. மேசையின் அருகில் ஒரு சிறிய புத்தகம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழியாக போனால் உயரம் குறைவாக இருக்கும் என்று முடிவு செய்தது. அது அந்த புத்தக குவியலில் ஏறி அங்கிருந்து மேசைக்கு செல்ல முயற்சித்தது. புத்தகத்தின் விளிம்புகள் கூர்மையாகவும் ஏறுவதற்கு கஷ்டமாகவும் இருந்தாலும் வளுவன் தன் முழு விடாமுயற்சியையும் காட்டியது. கஷ்டப்பட்டு பொறுமையோடு ஒரே இலக்கை மனதில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கடைசியில் புத்தகத்தின் உச்சியில் ஏறி அங்கிருந்து ஒரே துள்ளலில் மேசையின் மீது ஏறிவிட்டது. அங்கே இருந்த வெள்ளக்கட்டியை பார்த்தவுடன் வளுவன் மிகவும் மகிழ்ந்தது. அது தன் பலம் மற்றும் முயற்சியின் உதவியால் வெள்ளக்கட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து மற்ற எறும்புகளுக்கு உதவி செய்ய கீழே எடுத்து சென்றது. கிண்டல் செய்த மற்ற எறும்புகள் வளுவனின் உறுதியான மனதையும் சோர்வடையாத முயற்சியையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். படிப்பினை. நம்மிடம் வலிமை, தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அதை சரியாக பயன்படுத்த விடாமுயற்சி வேண்டும். இரண்டும் சேர்ந்தால் நாம் நினைக்கும் பெரிய விஷயங்களை கூட சாதிக்கலாம்.